This video is sponsored by Norux. 2021 மொத வீடியோவே ஏன்டா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கும். 21 அப்புறம் 22 வரும், 23 வரும், 24 வரும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 3000 வரும். ஸோ அது விஷயம் இல்லை. இந்த 21லேருந்து 22 டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 21 முடிவில் அந்த 2021 நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் மட்டும் தான் இருக்கணும். எனக்கு பெரிய அளவில் வந்துட்டு இந்த நியூ இயர் கொண்டாடுறது அதில் உடன்பாடு இல்லை. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் ஏன் இங்கே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கிடைக்கிற ட்ரெண்டு ஒரு அவேர்னஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். இது நான் வந்துட்டு நாட் ஓன்லி நியூ இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லவில்லை. எல்லா பண்டிகை எல்லா ஃபெஸ்டிவலுமே அது வந்துட்டே தான் இருக்கும். நம்மளும் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். அதை நம்ம செலிப்ரேட் பண்ண தான் போகிறோம். பட் அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கும் போது அது எல்லாருக்கும் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுல இந்தியாவில் உலக அளவுக்கு வந்துட்டு ரீச். பட் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா யாருக்கும் போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதுவும் குறிப்பாக நம்ம ஓசிநெட் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அவேர்னஸுக்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்கோம். பெரிய அளவில் ரீச் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் டெஃபினட்டாக எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஓசிநெட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. அதை நான் மறுப்பே தெரிவிக்கலை. பட் இன்னமும் நீங்கள் உங்களோட சைடில் என்னோட வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எனக்கான டாபிக் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் வந்துட்டு ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. அவருக்கு தன்னோட ஒய்ஃபோட ஒரு பிரைவேட் வீடியோவை அவரோட ஒரு மானிட்டரில் வந்து பார்க்குறாரு. ஸோ அதிலிருந்து போகிறாரு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். என்ன விஷயம் அப்படின்னா இது கேரளாவில் நடந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 2019 தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ஏன்டா அந்த கண்டென்ட் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் அந்த கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறனால. இது 2019 நடந்த ஒரு விஷயம். எனக்கு ரீசெண்டாக இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் பேச வந்திருக்கேன். ரொம்ப அவேர்னஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பேச வந்திருக்கேன். ஸோ 2019 நடந்தது ஏன்டா இப்போ ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கிருப சாங்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகும்போது இது ட்ரெண்ட் ஆகுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த டாபிக். என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த கணவரும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அவங்க ஒய்ஃபு கால் பண்ணுறாங்க. ஒய்ஃப் வந்துட்டு கால் அட்டன் பண்ணி அழுகுறாங்க. இது எனக்கு எந்த விதத்துலையுமே வந்துட்டு சம்பந்தம் இல்லை, எனக்கு எப்படியோ தெரியாமல் யாரோ சீக்கிரட்டாக வீடியோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. சைபர் கிரைமுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போயிட்டு வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. வீட்டில் எந்த இடத்துலையுமே செக்யூரிட்டி கேமராவில் எதுவும் வந்துட்டு சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்மார்ட் டிவி மூலமாக. ஸோ காலங்கள் வந்துட்டு ஓட ஓட வந்துட்டு டெக்னாலஜியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். டெக்னாலஜி வளர வளர அதை தடுக்க முடியாது. ஏன்னா அதோட வளர்ச்சி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அதோட சேர்ந்து நம்ம கற்றுக்கிறது தான் முறையான விஷயம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லைங்க, அவங்க ப்ரைவேட்டாக வந்துட்டு ஸ்கைப்பில் பேசியிருக்காங்க அந்த கணவர் மனைவி 2 பேரும். ஸோ அதை ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை ஷட் டவுன் பண்ணாமே விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அவங்க டிவியில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க ஸ்கைப்பு. கேமரா ஒய்ஃபை எதையுமே கட் பண்ணல, அப்படியே குவிட் பண்ணாமே ட்ரெஸ் சேஞ்சிங் எல்லாமே வந்துட்டு அந்த டிவிக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிவியாக மட்டும் இருந்தது. இன்னைக்கு ஸ்மார்ட்டாக ப்ளே ஆகுது அப்படிங்கிறனால தான் ஸ்மார்ட் டிவி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வளவலன்னு பேசாமல் எப்படி தடுக்கிறது? நான் திரும்ப சொல்கிற விஷயம் தான். ஸ்கைப் பேசுறது தப்பு இல்லை, பேசுங்க. கேமரா வந்துட்டு முடிஞ்சா வந்துட்டு அதை ரொட்டேட் பண்ணி டேர்ன் பண்ணி சவத்துக்கு நேராக திருப்பி வச்சுருங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வெப்கேம் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லை செல்லோ டைப் போட்டு ஒட்டு வைங்க. மார்க் ஜுக்கர்பர்கோட கேம் கூட வந்துட்டு செல்லோ டைப் போட்டு தான் மேக்ஸிமம் வந்துட்டு ஒட்டி வச்சிருப்பாரு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைனா சிம்பிளாக அந்த கேமராவை ரொட்டேட் பண்ணி வைங்க. யாருக்கு ரூம் தெரியாத மாதிரி ரொட்டேட் பண்ணி வைங்க. அதுவும் இல்லையா, இன்னும் சிம்பிளான விஷயம், அந்த ஸ்மார்ட் டிவிக்கு போகிற ஒய்ஃபை கனெக்டிவிட்டியை மட்டும் குவிட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் ஹேக்கரால் நம்மளை ஹேக் பண்ணவே முடியும். ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஹேக்கர் நம்ம டேட்டாவை எடுக்கவே முடியாது. அது பாசிபிளே இல்லை அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ விஷயம். நீங்கள் கனெக்டிவிட்டியை பிரேக் பண்ணுங்கள், குவிட் பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயும் தப்பிச்சிடலாம். அது ஒய்ஃபையாக இருக்கலாம், ப்ளூடூத்தாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட்டாக இருக்கலாம். எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் குவிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்துட்டு திரும்ப நான் சொல்லிகிட்டே இருந்த விஷயம் தான். ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்மார்ட் டிவியை நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், கேட்ஜெட்டாக இருக்கட்டும், எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். தூங்கும் போது எதுக்கு நீங்கள் ஸ்மார்ட் டிவிக்கு ஒய்ஃபை கனெக்டிவிட்டி கொடுக்கணும், நெட் கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணிக்கிங்க. எதாக இருந்தாலும் ஜஸ்ட் ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணிட்டு தூங்குங்க. லேப் அப்படியே ஆன் பண்ணி வைக்காதீங்க. ஸ்மார்ட் டிவி வந்துட்டு அப்படியே விடாதீங்க. வெப்கேம் வச்சுருந்தீங்க, தனியாக வந்துட்டு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வெப்கேமை தனியாக
கலாட்டி குவிட் பண்ணி வைங்க. அப்படி இல்லாட்டி ரொட்டேட் பண்ணி வைங்க சவத்துக்கு திருப்பி. அப்படியும் இல்லைன்னா ஒய்ஃபை கனெக்டிவிட்டியோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோ அங்கே குவிட் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா 2021 இல்லை 2100 இல்லை 3000 4000 ஆனாலுமே அப்டேட் ஆக நீங்கள் வந்துட்டு தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நவீன உலகத்தில் நீங்கள் சர்வை பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க, சில பேர் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பட் கூடிய சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸோட உங்கள்கிட்ட நான் வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிச்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனிவே ஹாப்பி நியூ இயர். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.